கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அற்புதராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை நாம் தியானிக்கிறோம். இதை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தருடைய அற்புதங்கள் அளவில்லாதது. கலிலேயாவில் கானா அப்படிங்கிற ஊரில் 2 நாட்களுக்கு பின்பாக திருமணம் நடந்துச்சு. இயேசுடைய தாய் அங்கே அழைக்கப்பட்டிருந்தாங்க. இயேசுடைய சீஷர்களும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. திருமண வீட்டில் திராட்சரசம் போதுமான அளவு இல்லை, அது முழுதாக தீர்ந்துருச்சு. அப்போ இயேசுடைய தாயார் அவங்கள்ட்ட வேறு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இயேசு, ஸ்திரியே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு நீ சொல்ல வேண்டாம், என் நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொன்னார். உடனே வேலைக்காரங்களை பார்த்து மரியாள் சொன்னாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க அப்படின்னாங்க. அந்த இடத்துல தண்ணீர் நிறச்சி வைக்கிறதுக்காக கல்லால் ஆன 6 பெரிய கல் தொட்டிகள் காணப்பட்டுச்சு. விதமான தண்ணீர் தொட்டிகளை யூதர்கள் தங்களுடைய சுத்திகரிப்பின் சடங்குகளுக்காக உபயோகப்படுத்துவாங்க. ஒவ்வொரு தொட்டியிலையும் 2-3 குடம் தண்ணி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அந்த அந்த தொட்டிகள்லாம் காலியாக இருந்துச்சு. இயேசு வேலைக்காரங்களை பார்த்து, இப்போது இதில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து முதல் தண்ணி நிரப்புங்க அப்படின்னு சொன்னார். வேலைக்காரங்க தொட்டிகளில் தண்ணியை நிரப்பினாங்க. இப்போது இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை விருந்து படைக்கிறவங்கள்ட்ட கொண்டு போங்க அப்படின்னாரு. வேலைக்காரங்களும் அப்படியே செஞ்சாங்க. அந்த விருந்து படைக்கிறவங்க அதை சுவைச்சு பார்த்த பொழுது அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறி இருந்துச்சு. அவனுக்கு அது எங்கே வந்ததுன்னு தெரியாது. அதனால் தண்ணீரை கொண்டு போன வேலையாட்களை பார்த்து, என்ன இது ரொம்ப மதுரமான ருசி மிகுந்த திராட்சரசத்தை கொடுத்துருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. இது இயேசு செய்த முதலாவது அற்புதம். பிரியமானவர்களே, இந்த அற்புதத்தை பார்த்து அநேகர் இயேசு மேல் விசுவாசம் வைத்தாங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை காலியாக இருக்கா, உங்களுடைய பாத்திரங்கள் காலியாக இருக்கா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெறுமை இருக்கா, உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கூட ருசி இல்லாமல் இருக்கிறா, ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வளர்ந்தோம் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசுடைய நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக. குறையாய் இருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவாய் மாறுவதாக. இயேசு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மதுரமானதாய் மாறும். கிருபை கூட இருக்கட்டும்.